2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எலிசா நாகமான் கிட்ட வாங்க வேண்டான்னு சொன்ன ஒரு காணிக்கை போய் கேயாசி வாங்கினதுனால மட்டும்தான் அவர் குஷ்டரோகி ஆனார். அதே போல் கர்த்தர் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறத நாம் மற்றவங்களுக்கு ஊழியமாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணும்போது நாம் மற்றவங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம கர்த்தருக்காக நம்ம பண்ணுறோம். அப்படி நாம் மற்றவங்கள்ட்ட பொருட்களையோ இல்லை பணத்தையோ ஏதாவது வாங்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கண்ணோக்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நாமளும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு வேலையை செய்கிறோம். அப்படி செய்யும்போது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாமளும் வெளில போகிற மாதிரி ஆகிடும். கேயாசியை போல் நாமளும் இல்லாமல் எலிசாவை போல் கர்த்தருக்காக நாமளும் ஊழியம் பண்ணணும். முழு மனசோடையும் முழு ஆத்மாவோடையும் உண்மையாகவும் நம்ம ஊழியம்